திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாமானா இவனுங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட சரண்டர் ஆயிருக்கான். எப்படின்னா இந்த கொள்ளை பணத்தை காப்பாத்திக்கணும். செந்தில் பாலாஜி எடுத்து எதுக்கு ஜெயில வச்சிருக்கான்? அந்த கொள்ளையடிச்ச காசை பாதுகாக்க முடியாம ஈடி ரைட்ல உள்ள போயிருக்காரு. இப்ப நீங்க ஓட்டு போட்டு கதிரானந்தையோ துரைமுருகனையோ தேர்ந்தெடுத்தீங்கன்னா இப்ப அவங்க ஏன் போன எலெக்ஷன்லயே கொள்ளையடிச்ச காசை மக்களுக்கு கொடுத்த போது மாட்டிட்டாங்க, எலெக்ஷனே நின்று போச்சு. இருந்தாலும் அவங்க மேல எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லை, ஜெயிலுக்கு போல. காரணம் என்ன? பிஜேபி காரன்ட்ட கப்பம் கட்டிட்டானுங்க. அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டுவாங்கள சிற்றரசர்கள், அந்த மாதிரி இந்த பிஜேபியும் சிற்றரசர்கள் மாதிரி இருக்கிற திமுக அதிமுக காரங்கள்ட்ட காசை வாங்கிட்டு மிரட்டி அவனோட கல்வி கொள்கை அல்லது மற்ற இந்தியான்ற பாசிச கொள்கை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கை, இது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவானுங்க. இவங்களால கேள்வியே கேட்க முடியாது. கேள்வி கேட்டா உள்ள தூக்கி போட்டுருவான். யார? திமுக காரனையும் அதிமுக காரனையும் பிஜேபி காரன் உள்ள தூக்கி போட்டுருவான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எதுவும் நான் சொல்லல. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.